ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு 10-15 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 1 போதும். சின்னதாக இருந்ததுன்னா 2 உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு அதுலேயே சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை மாதிரி பிடிச்சதுக்கு அப்புறமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக இந்த கோலா உருண்டை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே போட்டுடலாங்க. மிதமான தீயில வச்சு எல்லா சைடும் ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் ஈவனாக வெந்துருச்சு. சூப்பராக நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.